ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட ட்ரை ஆகாதுங்க, நல்லா சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியும், அந்த தக்காளி நல்லா வெந்து அந்த தோல் எல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு தக்காளி வெந்து தோல் உறிஞ்சதுக்கப்புறமா அந்த தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வரணும். இது ஆறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய தக்காளி, பூண்டு, மிளகாய் முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு. தக்காளி பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கி நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 1 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 குடமிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. காயும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 கையளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா, 1 கையளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வரணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போது இதே கப்பால் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாசுமதி அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பச்சை மிளகாவை 2 கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. இப்போ குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சாதம் நமக்கு நல்லா வெந்து வரணும். 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும், கொஞ்சம் கூட ட்ரை ஆகாது. ரொம்ப சிம்பிளான நல்லா டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ஒரு டைம் இந்த மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.